பிரதமர் மோடி அமைச்சரவையில் இடம்பெற்றவர்களுக்கு இலாகாக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. நேற்று அமைச்சர்கள் பதவியேற்றார்கள். அமைச்சர்கள் பதவியேற்ற 24 மணி நேரம் கழித்து யார் யாருக்கு எந்த துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்ற தகவல்களை மத்திய அரசு வெளியிட்டு கொண்டிருக்கிறது. இது தொடர்பான செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். டெல்லியிலிருந்து செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், யார் யாருக்கு எந்த துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன? பிரதமர் மோடி தலைமையிலான புதிய அமைச்சரவை நேற்று பதவியேற்றது. கிட்டத்தட்ட பதவியேற்று 24 மணி நேரங்களை கடந்துவிட்ட பிறகும் கூட இன்னும் அவர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்படாமலேயே மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் சற்று முன்னதாக நடைபெற்றது. அந்த அமைச்சரவை கூட்டத்தில் தான் எந்த அமைச்சர்களுக்கு எந்தெந்த துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்த விவரம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. இந்த நிலையில் தற்போதுதான் அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீடுகள் நடைபெற தொடங்கி இருக்கின்றது. எந்தெந்த அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்த தகவல்கள் ஒவ்வொன்றாக வர ஆரம்பிக்க உள்ளது. அதில் உள்துறை அமைச்சர் பொறுப்பு மீண்டும் அமித்ஷா அவர்களுக்கே ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. அதே போல நிதின் கட்கரிக்கு மீண்டும் சாலை போக்குவரத்து துறை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய அமைச்சரவையிலே 2 பேருக்கு இணை அமைச்சர்களாக பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஒருவர் அஜய் டம்டா, மற்றொருவர் ஹர்ஷ் மல்கோத்ரா. அஜய் டம்டா உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்த எம்பி. அவரும் நேற்றைய தினம் இணை அமைச்சராக பதவியை ஏற்றுக் கொண்டார். ஹர்ஷ் மல்கோத்ரா கிழக்கு டெல்லியினுடைய எம்பி. அவரும் நேற்றைய தினம் இணையமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். இவர்கள் இருவருக்கும் சாலை போக்குவரத்து துறையில் இணையமைச்சர் பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. ஜெய்சங்கர் மீண்டும் அவருக்கு வெளியுறவுத்துறை என்பது வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. அதே போல அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களுக்கு மீண்டும் ரயில்வே துறையே ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு துறைகளுக்கான அந்த இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தகவல் தொடர்ந்து கசிந்து வெளியாகி கொண்டே இருக்கின்றது. அடுத்தடுத்த மணித்துறைகளில் மற்ற அமைச்சர்களுக்கான துறைகள் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜெய்சங்கர் அவர்கள் வெளியுறவுத்துறை உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் இத்தாலியில் நடைபெறக்கூடிய G7 நாடுகளினுடைய மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடியோடு ஜெய்சங்கரும் செல்ல இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற சபாநாயகர் பதவி குறித்தும் அடிக்கடி பேசப்படுகிறது. தெலுங்கு தேசம், அதாவது சந்திரபாபு நாயுடு அவர்கள் தன்னுடைய கட்சியினருக்கு அந்த பதவியை கேட்பதாகவும் ஒரு தகவல் இருந்தது. அது குறித்த தகவல்கள் ஏதாவது வெளியாகி இருக்கிறதா? இல்லை, தற்போது வரை மக்களவை சபாநாயகர் குறித்து அவர்கள் எந்த முடிவையும் எடுக்கவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளோடு கலந்தாலோசனை செய்யப்பட்ட பிறகே யார் அந்த வேட்பாளர் என்பதை அவர்களிடம்தான் அறிவிப்பார்கள். தற்போது வரை அது குறித்த முடிவை தேசிய ஜனநாயக கூட்டணியோ பாஜகவோ எடுத்ததாக தெரியவில்லை. இன்னொரு புறம் இந்த முறை அவர்கள் மக்களவை சபாநாயகர்
வேட்பாளரை ஆளும் பாஜக நிறுத்துகின்ற போது எதிர்க்கட்சிகளின் தரப்பிலும் வேட்பாளரை நிறுத்த திட்டமிட்டு வருவதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. ஏனென்றால் எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை சுமார் 230 எம்பிக்களுடைய ஆதரவு அவர்களுக்கு இருக்கிறது. எனவே ஆளும் பாஜகவிற்கு ஒரு கடும் போட்டியை உருவாக்கக்கூடிய வகையில் அவர்களும் வேட்பாளரை நிறுத்த திட்டமிட்டு வருவதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. பிரதமர் G7 நாடுகளுடைய உச்சி மாநாட்டில் பங்கேற்க இட்டலி நாட்டுக்கு இன்னும் ஓரிரு நாட்களில் செல்ல இருக்கிறார். எனவே அவர் இட்டலி நாட்டிலிருந்து திரும்பி வந்த பிறகுதான் அது குறித்த மக்களவை சபாநாயகர் தேர்தலில் யார் போட்டியிடப் போகிறார்கள் என்பது குறித்த அறிவிப்புகள் இருக்கும் என்று தெரிகின்றது. புரந்தரேசியனுடைய பெயர் பேசப்பட்டு வருகிறது. ஆனால் தற்போது வரை நமக்கு கிடைத்துள்ள தகவல் பாஜக தரப்பிலிருந்து அப்படி நம்பத்தகுந்த தகவல் கிடைக்கப்பெறவில்லை. தமிழகத்திலிருந்து தேர்வாகி இருக்கும் அமைச்சர்கள் யார் யார், அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற இலாக்கா குறித்து ஏதேனும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறதா? தமிழகத்திலிருந்து நமக்கு நன்கு தெரியும். ஏற்கனவே மத்திய இணையமைச்சராக இருந்த எல் முருகன் மீண்டும் இணையமைச்சராக பதவியேற்றிருக்கின்றார். அவருக்கு என்ன துறைகள், கடந்த முறை அவருக்கு தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறையும் கால்நடை மீன்வளத்துறையும் ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த முறை என்ன துறைகள் ஒதுக்கப்பட போகிறது என்பது இன்னும் விவரங்கள் வெளியாகவில்லை. முதலில் கேபினெட் அமைச்சர்களுக்கு என்னென்ன துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பது தெரிய வந்த பிறகுதான் இணை அமைச்சர்களுக்கு எந்தெந்த துறைகள் என்பது தெரிய வரும். மற்றபடி தமிழகத்தை சேர்ந்தவர் என்று நான் பார்த்தோம்னா ஒருவர் நிர்மலா சீதாராமன், மற்றொருவர் ஜெய்சங்கர். இந்த முறை நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நிதி அமைச்சர் பொறுப்புக்கு பதிலாக வேறு பொறுப்பு வழங்கப்படலாம் என்ற ஒரு தகவல் கிடைத்துள்ளது. அதே போல ஜெய்சங்கர் அவர்களுக்கு வெளியுறவுத்துறையை மீண்டும் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. இன்னும் சற்று நேரங்களில் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு எந்த துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது, அவர் நிதித்துறையை தக்க வைத்துக் கொள்கிறாரா அல்லது வேறு யாரேனுக்கும் ஒதுக்கப்படுகிறதா என்ற விவரங்கள் வெளியாகும். இன்று காலை முதலே ஒரு தகவல் கிடைத்தது. அமித்ஷா அவர்கள் தமக்கு நிதித்துறையை கேட்பதாக ஒரு தகவல் வெளியானது. ஆனால் நமக்கு சற்று முன்னதாக கிடைத்துள்ள தகவலின்படி அவருக்கு மீண்டும் உள்துறையே ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. அஸ்வினி வைஷ்ணவ் அல்லது பியூஷ் கோயல் ஆகியோருக்கு நிதித்துறை ஒதுக்கப்படலாம் என்று பேசப்பட்டது. ஆனால் தற்போது அஸ்வினி வைஷ்ணவுக்கு மீண்டும் ரயில்வே துறையே ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் அந்த போட்டியிலிருந்து விலகி இருக்கிறார். எனவே பியூஷ் கோயலுக்கு கிடைக்கப் போகிறதா அல்லது நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நிதித்துறை கிடைக்கப் போகிறதா என்பது இன்னும் சில மணி துளிகளில் தெரிய வரும். யார் யாருக்கு எந்த அமைச்சரவை ஒதுக்கப்பட்டுள்ளது என இதுவரை உறுதியாக கிடைக்கப்பெற்ற தகவல்கள் என்னென்ன ரமேஷ்குமார்? அமித்ஷா அவர்களுக்கு மீண்டும் உள்துறையே ஒதுக்கப்பட்டுள்ளது. ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு மீண்டும் பாதுகாப்பு துறையே ஒதுக்கப்பட்டுள்ளது. அதே போல அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களுக்கு மீண்டும் ரயில்வே துறையே ஒதுக்கப்பட்டுள்ளது. ஜெய்சங்கர் அவர்களுக்கு மீண்டும் வெளியுறவுத்துறையே ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. அதே போல சாலை போக்குவரத்து துறை மீண்டும் நிதின் கட்கரி அவர்களுக்கே ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போது வரை இந்த 5 அமைச்சர்களுக்கான அந்த இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டதாக நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. நேற்று மத்திய அரசுல அமைச்சர்கள் பொறுப்பேற்றாங்க. இன்று முதல் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது பிரதமர் மோடியின் தலைமையில். இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்கள் என்ன பேசினார் என்பது குறித்து ஏதேனும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றனவா? இந்த கூட்டத்தில் எந்த அமைச்சர்களுக்கு எந்தெந்த துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்து பிரதமர் மோடி ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்ததாக கூறப்படுகின்றது. அதே போல 3வது முறையாக பதவியேற்ற பிரதமருக்கு அமைச்சரவையில பாராட்டும் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. நாம் உடனடியாக 100 நாள் செயல் திட்டத்தை நோக்கி நாம் செயல்படுத்த வேண்டும். இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்ட அமைச்சர்கள் அனைவரும் உடனடியாக தங்களது பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய செயல்பாட்டை தொடங்க வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. இவை தவிர மேலும் நாட்டில் 3 கோடி வீடுகள் கட்டுவதற்கு நிதி உதவி வழங்கியும் மத்திய அமைச்சரவையிலே ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.